மலச்சிக்கல் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவ்வளோ ப்ராப்ளம் எல்லாருக்குமே, சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரையும் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சைக்கிளை நம்ம சரியாக பண்ணுறதில்ல. சப்போஸ் 6 மணி எழுந்திரிச்சோன்னா மழை வருதுன்னா சில டைம் நம்ம தள்ளி போடுவோம், முன்னாடி போடுறோம், இல்லை வேணுன்ட்டே கட்டுப்படுத்துகிறோமா, அந்த இடத்துல மலச்சிக்கல் நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். இதை தவிர மனசு, லேட்டஸ்ட்டாக உள்ள ஃபுட்டு, தேவையற்ற உணவு பழக்கங்கள், இது எல்லாமே மலச்சிக்கலுக்கு நமக்கு ஒரு காரணவாதியாக ஆகிடுது. இதெல்லாமே நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம நடக்கணும். நான் ஒரு 9 வருடமாக ஃபாலோ பண்ண சில விஷயங்களை சில அன்பர்களுக்கு நம்ம சொல்லி அதுலேயும் நல்ல பெனிஃபிட் கிடச்சதுனால சில பாயிண்ட்ஸ் ஒரு சிட்டு நம்ம சில டிப்ஸ் நம்ம கொடுக்கலாம், சில வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு மலச்சிக்கலை தீர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. இப்போது முதல் விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். முதல் விஷயம், எவ்ரி 3 மந்த்ஸுக்கு பேதி எடுக்கிறது. ஆயுர்வேதில் சித்த மருத்துவத்துலேயும் நிறையா விஷயங்கள் பேதி எடுக்கிறத பற்றி சொல்லுவாங்க, குடல் சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சின்ன வயசில் பெரியவங்களாம் தெரியும், பேதி மருந்து கொடுத்து குடலை க்ளீன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணும். ஏன்னா அந்த அழுக்கு போகணும். உடலில் 2 கழிவு, வெள்ளைக்கழிவு, மஞ்சக்கழிவு. வெள்ளைக்கழிவு தொப்புளுக்கு மேலே உள்ளது, மஞ்சக்கழிவு தொப்புள் கீழே உள்ளது. இந்த கழிவுகளை நீக்கிட்டால் ஆரோக்கியம், கழிவுகளின் தேக்கமே நோய். இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். ஸோ பேதி எடுக்கிறது, அப்போது தேவைப்பட்டால் இனிமா, பேதி எடுத்ததுக்கப்புறம் கூட தேவைப்பட்டால் எனிமா கப்புன்ட்டு காதி கிராஃப்ட்லாம் கிடைக்கும். ஒரு குழாய் இருக்கும், கீழே பைப் இருக்கும், அதில் நம்ம மலைக்குடலில் தண்ணியை லேசான வார்ம் வாட்டர் கொடுத்தோன்னா அது லூப்ரிகேட் ஆகும். இது நீங்கள் கண்டிப்பாக செய்து பார்க்க வேண்டிய விஷயம். 3வது விஷயம், தண்ணி எந்திரிச்ச உடனே சுடுதண்ணி குடித்தாலும் அந்த லூப்ரிகேட் ஆகி மலம் போக ஆரம்பிக்கும். 4வது விஷயம், இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். இதை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பாத்ரூம் வந்து அழுத்தினாலே உங்களுக்கு மலம் ரிலீஸ் ஆகும். 5வது விஷயம், இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் தான். மேரு தண்டால் வச்சுக்கிட்டு உங்களை அடுத்த கையை இங்கே வச்சுக்கிட்டு 1 2 6 வாட்டி, அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஃபுல் ப்ரெஷராக ஃபோர்ஸாக கொடுக்கும்பொழுது மலம் கழியும். இதோட முக்கியமான விஷயம், சித்த பெருமார்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, சூரியக்கலை சந்திரக்கலை கான்செப்ட். நம்ம தூங்கும்பொழுது எப்போவுமே நம்ம உடம்பு வந்து மினிமம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். எந்திக்கும் போது சூடு ரைஸ் ஆகி தான் மலம் நமக்கு கழியுது இல்லையா? ஸோ நம்ம இடது பக்கம் சாயும் பொழுது சூரியக்கலை ஓடும். எப்போவுமே மூச்சு காற்று வலது பக்கம் வருது சூரியக்கலை, இடது பக்கம் வருது சந்திரக்கலை. ஸோ இடது பக்கம் சூரியக்கலையில் நமக்கு காற்று ஓடும்பொழுது நம்மளுடைய ஹீட் மெக்கானிசம் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் இடது பக்கம் ஒரு 10லேருந்து 15 நிமிடம் படுக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகி மலம் கழிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதோடு சேர்த்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த எல்லாத்த விட ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு சரி பண்ணி விட்டுரும். என்ன நான் வழக்கமாக சொல்கிறது தான், யோகாசனம் இல்லைனா உடற்பயிற்சி, அப்புறம் ஒரு தியானம், அதோடு சேர்ந்த நல்ல உணவு பழக்கம், இது 3ம் பண்ணிட்டீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்காது. இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அலைன் ஆகிடும். பாடி, மைண்ட் அண்ட் எமோஷன் அலைன் ஆகிடும். இது அலைன் ஆனால் எல்லாமே நார்மல் ஆகிடும். வெள்ளைக்கழிவும் இருக்காது, மஞ்சக்கழிவும் இருக்காது. நீங்கள் மருந்துகள் எதாவது எடுத்துருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும். மற்றபடி எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம். நிறைய பழ உணவு எடுத்துக்கலாம். பழ உணவு எடுத்துக்கவே நல்லாயிருக்கும். ஃபைபர் நிறையா எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு மலச்சிக்கல் தீர்றதுக்கு உதவிகரமாக இருக்கும். வீடு ஒரு தலைப்பில் பார்க்கலாம். சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சஹா டிவியை பொறுத்த வரைக்கும் மனிதவள மேம்பாட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். மேலும் பல பதிவுகளை பார்க்க சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.